எலெக்ஷன் அப்படின்னு வருது. போட்டியாளருடைய தனிப்பட்ட ஜாதகம் அங்க வந்து வேலை செய்கிறதா? அல்லது வந்து அந்த சூழல்கள் வந்து அங்க வேலை செய்கிறதா? உதயசூரியன், இந்த ரெட்டலை சின்னம், இப்போ வந்து கதிர் அருவாள், இந்த மாரி ஏதோ ஒரு சின்னங்கள்ல வந்து போட்டி போடுறாங்கன்னா, அந்த சின்னத்துக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி, இல்லன்னா அந்த சின்னத்துக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்கான்னா இருக்கு. ரெட்டலைக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல. பொறந்ததுலேருந்து எம்ஜிஆர் தான். ரெட்டலன்னா இப்போ வந்து ஜெயலலிதா தெரியாது, எடப்பாடி பழனிசாமி தெரியாது. ஆனா அந்த ரெட்டலன்னா எம்ஜிஆர்ன்னு ஒரு உருவம் இருக்கும். ரெட்டலன்னா ஜெயலலிதான்னு ஒரு பிம்பம் இருக்கும். இதுமாரி இந்த உதயசூரியன்னா கலைஞர்னு ஒரு பிம்பம் இருக்கும். இப்படி தானே இவங்க பிம்பத்த இப்படி தான் இருக்கு இவங்களுக்கு. இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து இது இப்போ ஒண்ணும் இல்ல. நெறைய சின்னங்கள் வந்திருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஆனா, ஒரு சில சின்னங்கள் முழுக்க முழுக்க அந்த மனசுல பதியப்பட்டிருக்கு. இப்போ நீங்க ஒரு சுயேட்சையா ஒரு சின்னம் வாங்குறீங்க. அது உங்க ஜாதகம், உங்க தனிப்பட்ட செல்வாக்கு, உங்க ஓட்டு வங்கி, உங்களுடைய ஜாதகம் மட்டும் தான் அங்க பேசும். அது நீங்க அதில வந்து இங்க கலப்படமே இருக்காது. ஆனால், நீங்க ஒரு பொதுவான சின்னமா மாறும்போது, அது கூட்டு கலவையான ஜாதகமா கட்சி தலைவர்களோட சம்மந்தப்பட்டிருக்கும். அந்த கட்சி சின்னம் சம்மந்தப்பட்டிருக்கும். அந்த ஜாதகத்துக்கு உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கணும். அந்த சீட்டு கிடைச்சது பிறகு உங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு, அது உங்க ஜாதகத்த பொறுத்து நீ ஜெயிக்கிறதும் தோற்கிறதும். அத விட்டு வந்து தனிப்பட்ட முடிவா, கூட்டு முடிவாங்கிறது நீங்க வந்து அந்த சின்னங்கள பொறுத்து மாறுபடுமானா மாறுபடும். சின்னத்துக்குன்னு ஒரு வலிமை இருக்கான்னா இருக்கு. அது மாரி தான் பார்க்கணும். சும்மா வந்து பொதுவா வந்து எல்லாருமே என்னன்னா அரசியல் வந்து அப்படி இப்போ ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஜாதகம் எனக்கு ஜாதகம் 98% சூப்பரா இருக்குன்னு நான் சொல்லிப்புடுறேன். எனக்கு ஆப்போசிட்ல இருக்கு 99 நல்லா இருந்தா என்ன பண்ண முடியும்? எல்லாருமே அரசியல் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுதான் ஆச்சரியமா இருக்கும். அப்படியெல்லாம் தயவுசெய்து அனலைஸ் பண்ணவே கூடாது.